ஓகே, ரைட். நாங்கள் அன்றைக்கு என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், அன்றைக்கு நிறைய பேருக்கு சில கிளியர் இல்லாத சில சப்ஜெக்ட் ஒரு 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 கேட்டகரிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால், யூடிஏ ரெகுலேஷன்ஸ். யூடிஏ ரெகுலேஷன்ஸ்ன்னு சொன்னால் ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் எங்களுக்கு சில ரெகுலேஷன்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஏன் இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்பது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். என்ன விஷயத்துக்காக இது செய்யப்பட்டிருக்கு. இதை ஒரு ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு அதிலே விளங்கும் என்னென்றால் ஏர்பனைசேஷனை டெவலப் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி தான் இது. இதுதான் இந்த சில ரெகுலேஷன்ஸில் கட்டுப்பாடுகளை கொண்டு எங்களுக்கு இது இந்த கட்டுப்பாடுகளுக்கு அடிப்படையில் தான் டெவலப்மெண்ட்டுகள் இருக்கப்பட வேணும். அதாவது கட்டிட நிர்மாண துறைகளில் கட்டிடங்கள் வந்து அமையப்பெற வேணும் என்று நிர்ணயிக்கிற ஒரு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இது. அவங்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இலங்கையில எல்லா பிராந்தியங்களும் ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ள இல்லை. இவங்க வந்து இலங்கையில ஒரு குறிப்பிட்ட பிராந்தியங்களை கவர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களால வந்து எங்களுக்குரிய டெவலப்மெண்ட் நாங்கள் ஒரு கட்டிடம் ஒன்று கட்ட வேணும் என்றாலும் இன்னொரு விஷயங்கள்ல செய்யப்பட வேணும். கட்டடம் சார்ந்த சில விஷயங்கள் நடவடிக்கைகள், அப்ரூவல்ஸுகள், பில்டிங் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னால் அதுக்குரிய அனைத்து அப்ரூவல்ஸுகள் வந்து நீங்கள் அங்கே தான் போயிட்டு பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் கட்டப்படுற கட்டிடத்தை வந்து நீங்கள் ரெகுலேஷனுக்கு உட்பட்ட ரீதியில் நீங்கள் கட்டப்படலை என்றால் இலங்கையில் அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்குரிய ரீசன்ஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். அஹ் இது ஏன் இது ஒரு அவசியம் ஒரு நாட்டுக்குன்றதும் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கணும். ஒரு நாடு ஒன்று உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இது என்னன்னு சொன்னால் ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வந்து ஒரு எழுந்தமாறான கட்டட நிர்மாணங்கள் ஏற்பட்டு ஒரு ஒரு டவுன் ஒரு சிட்டின்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ரியல் நடந்த சந்தர்ப்பம். நான் பிளேஸ் இந்த விஷயங்கள் சொல்லாமல் விஷயத்தை ஒன்றும் கான்செப்டை சொல்கிறேன். அந்த கட்டடங்கள் எழுந்தமாறாக நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தீப்பற்றல் போன்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் ஏர்ஜென்ட் சுச்சுவேஷன்ஸில் தீ பரவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடக்காது. அந்த இடத்துல அது வந்து கடினமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். அந்த இடத்துல எல்லாம் மிக்ஸ்டாகி இருந்தார். ஸோ அதனால தான் ஒரு விஷயம் ஒன்று உருவாகுது, தேவை ஏற்படுது என்னன்னு சொன்னால் ஒரு ஜோனிங் பிளானுக்கு கீழே இயங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதாவது ஜோனாக பிரித்து நகரமயமாக்கல் நகர திட்டமிடல் வந்து அந்த இடத்துல அவசியமாகுது. ஸோ அதனால உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு பகுதியை வந்து ஜோனிங் பிளான் ஒன்று உருவாகி அதை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு வேறையாக ஒரு பகுதியை ரெசிடென்சியலுக்கு வேறையாக ஒரு பகுதியை ஒஃபீஷியல்ஸ் இன்ஸ்டிடியூஷனலுக்கு வேறையாக அப்படியான பல 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 பிரிவுகளாக ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகளாக நாங்கள் பிரித்து ஒரு ஒரு இலகுவான முறையில் எங்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல்களை இருந்து தப்பித்து கொள்வதற்காகவும் இந்த ஜோனிங் அவசியம் தேவைப்படுது. அதுவும் அதிகமாக சிட்டி போன்ற இடங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னால் நகரமயமாக்கல் வந்து எழுந்தமாக ஏற்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள், நடந்த பிரச்சனைகள், கடந்த கால ஆய்வுகள், கடந்த கால அனுபவங்களை வச்சு கொண்டுதான் இந்த ஒரு நாட்டின் தேவை இதனால உணரப்படுது. இதனால தான் இது இப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் ஷோர்ட்டாக அந்த விஷயத்துக்கு ஏன் இது தேவைன்றதை சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் இது என்ன செய்யுது, இது எந்தெந்த இடங்களுக்கு இது பொருத்தமாக அமையுது என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயங்களை பார்த்துக்கொண்டு இது எந்த லெவலுக்கு டெப்த்தை தேவைப்படுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயங்களை இது வந்து 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ரெகுலேஷன் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 2021க்கு முதல் இருந்ததெல்லாம் வந்து அதோட செல்லுபடியற்றதாக மாறிடுது. ஸோ அதனால் நாங்கள் அப்ரூவலுக்கு போகும்போது இது பற்றிய தெளிவான ஒரு விடயம் மட்டும் வேணும். இது பற்றிய தெளிவான ஒரு விஷயம் மட்டும் தேவைப்படுது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறார்கள், பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறார்கள் மட்டுமில்லை. உதாரணமாக நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். யாருக்காவது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கொலம்பில் நான் உருவாக்கணும் என்று சொன்னால் நீங்கள் போய் உங்களோட லேண்டில் எந்த லேண்ட் இருக்குது, எந்த லேண்ட் இந்த பிளேஸில் இருக்குது, இந்த பிளேஸ் எனக்கு எந்த லேண்ட், நான் எந்த லேண்டில் நான் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறதா எனக்கு என்ன பிள்ளை என்று சொல்லி அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் செய்யாத பிரச்சனை அது உருவாகுது. ஸோ என்னதாக இருந்தாலும் ஒரு 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 காணி அல்லது ஒரு வளவு ஒன்று நீங்கள் வாங்குவதாக இருந்தீங்கன்னு சொன்னால், லேண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதாக இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த பர்ச்சேஸ் பண்ணுற லேண்ட் வந்து அந்த ஜோனில் அமைய பெற்றிருக்கா என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்தி போட்டு வாங்குவது தான் உங்களுக்கு சிறந்தது. அல்லது நீங்கள் வாங்கிய பிறகு கை செய்தப்பட வேண்டிய நிலை உருவாகும்.
ஏன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்க. வாங்கின பிறகு இந்த ஜோனில் வந்து சில ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்குது. அதாவது ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்குன்னு சொன்னால் ஹைட்டில் வந்து இந்த உயரத்துக்கு மேலே கட்ட இயலாது. அதாவது பாதைகளில் அகலங்களை பொறுத்து வித் ஆஃப் த லேண்டை பொறுத்து உங்களுக்கு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஹைட்டுக்கு மேலே கட்ட இயலாது. அப்படியான பல பல ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்களுக்கு அடிப்படையில் தான் நீங்கள் கலம்போ சிட்டி ரீஜன்ஸில் யூடிஏஆல கவர்ன் பண்ணுற ஏரியாஸில் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும். ஸோ ப்ராப்பராக ஒரு லேண்ட் வாங்க போறீங்க என்றால் இதையெல்லாம் தீர்மானிச்சுட்டு ஏதாச்சும் பர்பஸ்ஃபுல்லாக வாங்க போறீங்க என்றால் ஸோ அதெல்லாம் தீர்மானிச்சு அந்த ஜோனுக்குள்ள உருவாகுதா உள்ளடங்குதான்னு சொல்லி நீங்கள் ஒரு பிபிசின்னு சொல்லி ஒரு கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதை போயிட்டு நீங்கள் போட்டு இந்த லேண்டில் நான் இதுக்குரிய நோக்கங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை கிளியர் பண்ணினீங்கன்னாலே பல விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இது ஒரு உங்களுக்கான ஒரு அறிவுறுத்தலை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு விளங்குது நாங்கள் எழுந்த மாறான இடத்துல எழுந்த மாறான பில்டிங்களை நாங்கள் தோன்ற இடத்துல தோன்ற பில்டிங்களை நாங்கள் கட்ட இயலாது. இப்படியான ஒரு நகரமயமாக்கப்பட்ட இடத்துல என்று சொல்லி அதாவது யூடிஏல கவர்ன் பண்ணுற லேண்டில் சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு சரி. அப்போ நாங்கள் லேண்டு வாங்குறோன்னா அப்போ எப்படிப்பட்ட லேண்டை சூட்டபுளானு நாங்களும் ஒருக்கா தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரெகுலேஷன்ஸ் பற்றி புதுசாக மாற்றப்பட்ட 2022க்கு பிறகு வந்த ரெகுலேஷன்ஸை பற்றி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அறிஞ்சிருக்கணும் இதை டென்சிட்டி ஜோனிங் அறிஞ்சு ஏன் டென்சிட்டி ஜோனிங் உருவாயினது. ஜோனிங் இஸ் அ பிளானிங் டூல் தட் கேன் பி யூஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொமோட் த லேண்ட் ஆக்டிவிட்டிஸ். அதாவது லேண்ட் ஆக்டிவிட்டிஸுங்கும் போது பல விஷயங்கள் அதாவது கட்டடங்கள் கட்டுறதுலேருந்து பல பல ஆக்டிவிட்டிஸ் உள்ளடங்கும். இது வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் அதாவது ஒரு இது வந்து ஒரு பிளானிங் டூலாக தான் அது ஒரு பிளான் பண்ணின ஒரு டூலாக தானே இந்த ஜோனிங் வந்து உருவாகுது. ஜோன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னத்துக்காக உதவுதுன்னு சொன்னால் உங்களோட லேண்ட் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்காகத்தான் இது உருவாகுது. ஸோ இதன் மூலமாக ப்ரமோட் பண்ணியலும் என்று சொல்லி சொல்லப்படுது. சரியா? அடுத்தது வந்து the amount of development expected in a given area depend on. அதாவது என்றால் ஒரு ஏரியாவில் ஒரு டெவலப்மெண்ட்டை இவ்வளவுதான் இந்த விஷயம் இவ்வளவு என்று சொல்லி இப்போ கவர்ன் பண்ணுற அத்தாரிட்டி தீர்மானித்து வச்சிருக்குன்னு சொன்னால் அது வந்து எதை தாண்டி இருக்குன்னு சொன்னால் ஜோன் ஃபேக்டரை சார்ந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோன் ஃபேக்டர் அது ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் உதாரணமாக ஏதாச்சும் ஒரு ஏரியா இப்போ உதாரணமாக கொல்லிப்பிட்டி பம்பலப்பிட்டி இப்படியான கலம்பு ரீஜன் கலம்பு முனிசிபல் கவுன்சிலுக்குள்ள வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரீஜன் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ரீஜன் எந்த ஜோனுக்குள்ள உருவாகுதுன்றது பார்க்கணும். அந்த ஜோனுக்குள்ள உங்களோட லேண்ட் எந்த ஜோனுக்குள்ள இருக்குதுன்னு பார்க்க வேணும். செலக்டட் லேண்ட் அந்த லேண்டில் வந்து புதிய பர்டிகுலர் ஜோன் ஃபேக்டர் என்னன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய தேவை உள்ளாது. ஃபர்ஸ்ட் இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆகும். ஸோ சரி, ஜோன் ஃபேக்டர் அவங்க ஐடென்டிஃபை வச்சிருக்கிறது எப்படி, அதாவது யூடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க லேண்டை கவர்ன் பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிற விதம் வந்து டோட்டல் எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ ஏரியாவோ அவைலபிள் டெவலப்பபிள் லேண்ட் ஏரியா, அதாவது டெவலப் பண்ணக்கூடிய பர்டிகுலர் உதாரணமாக ரெசிடென்சியல் இந்த ஏரியாவில் டெவலப் பண்ணக்கூடிய அளவு இவ்வளவு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எங்களால். அதாவது நாங்கள் தான் இதை ஒரு ஜோனிங் செய்கிறோம். ஸோ எங்களால் இவ்வளவு தான் நாங்கள் கொடுக்கலாம் இந்த வச்சு அதில் இவ வந்து எவ்வளவுக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ ஏரியா இவர் என்னத்தை இந்த அளவுல தான் ஒருத்தருக்கு என்று சொல்லி ஒரு பில்டிங்க்கு இந்த அளவுல தான் என்று சொல்லி ஒரு ஃபேக்டர் வைஸாக அவங்க டிவைட் பண்ணிக்கிறாங்க. இந்தந்த ஜோன்ல இன்னென்ன ஃபேக்டருக்கு அடிப்படையில் தான் ஒரு ஃப்ளோ ஏரியா ஒரு ஆள் ஒரு இன்னென்ன ஃப்ளோ ஏரியா இருந்தால் மாற்றம் இந்தென்ன ஃப்ளோ ஏரியா தான் அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ரெசிடென்சியல் இந்த ஜோனில் இவ்வளவுதான் வரலாம் என்று அதை வச்சு கொண்டு தான் ஜோன் ஃபேக்டர் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜோன் ஃபேக்டரை நீங்கள் வச்சு கொண்டு தான் என்ன செய்யணும், அந்தந்த பிளேஸில் அந்தந்த பர்டிகுலர் உதாரணமாக ரெசிடென்சியலுக்கு ஒரு ஜோன் ஃபேக்டர் இருக்கும், மற்றது உதாரணமாக மிக்ஸ் டெவலப்மெண்ட்னு சொன்னால் அதுக்கு வேறையா இருக்கும், இன்ஸ்டியூஷன் அதுக்கு வேறையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் இடையிலான ஜோன் ஃபேக்டர் வேறுபாடு இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சரி, இப்போ இதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ஐடென்டிஃபை பண்ணோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில்
வெப்சைட்டுக்கு போகணும். வெப்சைட்டுக்கு போனீங்கன்றால் இதில் டெவலப்மெண்ட் அண்ட் பிளான் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் அப்ளிகபிள் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் அந்தந்த ரீஜன் இப்போ கெஸ்பேவாக்கு டெவலப்மெண்ட் பிளான் இருக்குது. ஒவ்வொரு ரீஜனுக்குரிய பிளானும் இதில் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து டெஹிவல மவுண்ட் லெவினியா டெஹிவல மவுண்ட் லெவினியா ரீஜனில் வந்து உண்டு. மொரட்டுவையில் தனியாக, பேரலைக்கு ரீஜனில் தனியாக, கடுவேலையில் தனியாக, கெஸ்பேவாவில், ஸ்ரீஜெயவர்த்தனபுர கோட்டையில், அடுத்தது வந்து கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஏரியாவில் என்னென்ன ரீஜனில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் பிளான்கள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த இதுக்கு ரிலவெண்ட்டானாலோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இதில் இல்லாததை நீங்கள் நார்மலாக ரெகுலேஷன்ஸ் 2021 நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் அப்ளிகபிள் ஜெனரல் ரெகுலேஷன் urban development planning regulation 2021 இதில் இங்கிலீஷ் வெர்ஷனோ சிங்கள வெர்ஷனோ ஓப்பன் பண்ணி நீங்கள் அதன் ஊடாக போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு ரீஜனோட செலக்ட் பண்ணேன். அந்த ரீஜன் வந்து ரத்மலான ரீஜனில் வந்து அதுக்குரிய ஜோன் டெவலப்மெண்ட் பிளான் வந்து டெஹிவல மவுண்ட் லெவினியாவுக்குள்ள தான் உருவாகுது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு நான் இதை காட்டுறேன். டெஹிவல மவுண்ட் லெவினியா டெவலப்மெண்ட் பிளானுக்குள்ள உருவாகுது. ஸோ டெஹிவல மவுண்ட் லெவினியா டெவலப்மெண்ட் பிளான் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஓகே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரீஜனை டெவலப்மெண்ட் ரீஜனை காட்டும். இந்த ரீஜன் தான் நாங்கள் கவர்ன் பண்ணுறோம் என்று சொல்லி. அப்போ மவுண்ட் லெவினியாவுக்குரிய ரீஜன் வந்து ஓகே இந்த ரீஜனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்ட் லெவினி ரத்மலான ரீஜன் வந்து இந்த ரீஜனுக்குள்ளே வருது. ஸோ இந்த ரீஜனில் ரத்மலான ரீஜன் வரபடியால் எனக்கு இந்த ஒவ்வொரு கலர் வைஸாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாங்க மவுண்ட் லெவினியா ரீஜன். இப்போ இதுக்குள்ளே எந்த லேண்ட் உள்ளடங்குதுன்னா எந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் 2.25 இந்த இந்த ஜோனுக்குள்ள நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க ஒரு லேண்ட், உங்களோட லேண்ட் இருக்குன்னா இதில் நீங்கள் கட்டக்கூடியது வந்து ப்ரீமியம் ரெசிடென்சியல் மிக்ஸ் டெவலப்மெண்ட் ஜோன். இந்த ஜோனில் நீங்கள் ப்ரீமியமான டெவலப்மெண்ட் மட்டும்தான் செய்யலாம். இது வந்து ஏர்போர்ட்டுக்குரிய லேண்டு, ஏர்போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஜோன். இது வந்து 2.75 இருக்கிற இந்த ப்ளூ கலர் லேண்ட் வந்து ப்ரொமோட்டட் மிக்ஸ் டெவலப்மெண்ட் ஜோன். ரெசிடென்ஷியல் ஜோன் வந்து இங்கே இந்த இது 2 இங்கே நம்பர் 2 இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஃபேக்டர்ஸ் 2.25 எல்லாம் ஜோன் ஃபேக்டர். அதுதான் நான் சொன்னேன், நான் ஜோன் ஃபேக்டர் இவங்க கண்டு வச்சிருக்கிறாங்க, இவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜோனில் நான் பில்டிங் கட்ட போகிறேன்னு சொன்னால் ஸோ இது வந்து எனக்கு 2.75. ஸோ ஜோன் ஃபேக்டர் எனக்கு இப்போ தெரிஞ்சுட்டு, இப்போ ஜோன் ஃபேக்டர் தெரிஞ்சு கொண்டேன்டா நான் அடுத்தது ஜோன் ஃபேக்டர் இந்த இருக்கு. ஸோ ஜோன் ஃபேக்டர் இந்த ப்ரொமோட்டட் மிக்ஸ் டெவலப்மெண்ட் ஜோனுக்கு 2.75. ஜோன் ஃபேக்டர் தெரிஞ்ச பிறகு அதுதான் டோட்டல் எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ ஏரியா ஓவர் டோட்டல் டெவலப்பபிள் லேண்ட் எக்ஸ்டென்ட். அடுத்தது இது தெரிஞ்சு கொண்டா அடுத்தது நான் வந்து எந்த ஜோன் வந்து என்னது promoted mixed development zone. Promoted mixed development zoneக்கான applicable zoning factor இது என்னென்ன இது permissible flow area ratioக்கு
நான் அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ளோர் நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி வந்து annexure 1 2 வந்து நான் இந்த கொமன் ரெகுலேஷன் யூடிஏயால் 2021 வெளியிடப்பட்டது அது இது. ஓகே, இந்த ரெகுலேஷனில் நான் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஃபார்ம்ஸ். ஸோ அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் காட்டணும்னு சொன்னால் ஓகே. ஓகே, இதை பார்த்தேன் சார். இது ஃபார்ம் ஏ. ஃபார்ம் ஏ இது எங்கட ஃபார்ம் ஏ. இப்படி ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சி, ஃபார்ம் இ. ஓகே, இது ஃபார்ம் பி. இப்படி ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு அப்ளிகபிள் ஃபார்ம் என்ன, சொந்த ஜோன் பர்டிகுலர் ஜோன் ஃபேக்டருக்கான அப்ளிகபிள் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல நீங்க பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியாவுக்கு ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியை போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். இதே இதை தான் எந்த டெவலப்மெண்ட் அங்கே யூடிஎல் இருந்ததை இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே வச்சிருக்கிறாங்க, இவங்க இடையில எட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்ம் ஏ. ஸோ இந்த ஃபார்ம் ஏயை நீங்கள் எடுத்து பார்க்கலும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணாமல் நான் இதுக்கு போகிறேன். யூடிஏ ரெகுலேஷனில் இருக்கிறது. இப்போ இந்த ஜோன் ஃபேக்டர் என்ன? இந்த ஜோன் ஃபேக்டர் 2.75. 2.75 ஜோன் ஃபேக்டர் பத்மலான ரீஜனில். ஸோ ஜோன் ஃபேக்டரை கொண்டு வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த 2.75ங்கிறது வந்து ஃபார்ம் ஏல இந்த இதுக்குள்ளே வருது, இந்த ரீஜனுக்குள்ளே உருவாகுது. ஸோ இந்த ஜோன் ஃபேக்டர் 2.75. ஸோ இந்த ஜோனில் சாரி இந்த ரோவில் ஃபார்ம் ஏயில் பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது தான் என்ன முதலாவது டாஸ்க். இந்த டாஸ்கில் நான் சொல்ல வருவேன், நான் சொல்றேன் பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோ வந்து உங்களுக்கு அனுமதிக்கத்தக்க ஃப்ளோ ஏரியா ஒரு கட்டடத்தில் ஒரு லேண்ட் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த லேண்டில் உதாரணமாக உங்கள்கிட்ட இருக்கிற லேண்ட் இவ்வளவுன்னு சொன்னால், அந்த லேண்டுக்கு ஒரு பாதை இதுன்னு சொன்னால், இதால் போகிற பாதைன்னு சொன்னால், இந்த லேண்டுக்கு ஒரு 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 ஏரியா வந்து இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுலையும் நீங்கள் கட்டக்கூடிய அளவு இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது வந்து கட்டக்கூடிய அளவு ஏன்னு சொன்னால், உங்களோட உண்மையான லேண்ட் அளவு ஏன்னு சொன்னால், ஓகே, ஏன்னு சொன்னால் கட்டக்கூடிய ஏன்னு சொன்னால் இதான் உங்களோட பெர்மிட்டட் ஏரியா ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் யுவர் பர்டிகுலர் லேண்ட். உங்களோட லேண்ட் எக்ஸ்டென்டில் உங்களுக்கு இருக்கிற லேண்ட் மொத்த ஏரியாவில் கட்ட வேண்டியது இவ்வளவுதான் என்றதை ரேஷியோ தான் உங்களோட பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோ. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் முதலாவது டாஸ்க். உங்களோட இதை கண்டுபிடிக்கொண்டால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இதில் ஜோன் ஃபேக்டரை நாங்கள் வந்துட்டோம் எங்களோட. அப்போ இதுதான் எங்களோட குளம். இந்த குளத்தில் உங்களோட மினிமம் ரோட் வித் என்னன்னு பார்க்கணும். முன்னுக்கு இருக்கிற ஃப்ரண்டேஜில் இருக்கிற இதுதானே எந்த முகப்பு கட்டட லேண்டட. ஸோ இதுக்கு முன்னுக்கு ஒரு ரோட் வந்து இந்த லேண்ட் வித் வந்து இந்த 6 மீட்டர். ஸோ 6 மீட்டர் லேண்டுன்னு சொன்னால் 9 மீட்டர்னா இதை போகணும். இது 6 மீட்டர் இருக்குது. ஸோ 6 மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளம்ல வரணும். இந்த குளம்ல லேண்ட் எக்ஸ்டெண்ட் இந்த ஏ மொத்த பரப்பு எனக்கு இருக்கு 1300. 1300ன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வெயிட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் நான் எடுத்துக்கொண்ட ப்ரொபோஸ் எக்ஸாம்பிள். இதில் வந்து ப்ரொபோஸ் ஹாஸ்டல் பில்டிங், என்ன ஹாஸ்டல் பில்டிங் ரத்மலான, லேண்ட் லொக்கேட்டட் இன் ரத்மலான, பில்டிங் டைப் வந்து ஹாஸ்டல், ஸ்டோரிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் நான் கட்ட தேவையாயிருக்கிறேன் 5. இதெல்லாம் அக்செப்டபுளான்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்டேஜ் வந்து 43 மீட்டர். ஃப்ரண்டேஜுங்கிறது ஒரு கட்டடத்தில் எப்பவும் ஒரு ஃப்ரண்டேஜுங்கிறது வந்து ஒரு லேண்டில் ரோட் இந்த இருக்குன்னு சொன்னால் இதை வந்து இந்த நீளத்தை சொல்றது ஃப்ரண்டேஜ்னு சொல்லி, ஓகே, நீளத்தை வந்து ஃப்ரண்டேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்குமான எங்களோட லேண்ட்ற ஃப்ரண்டேஜ். ஸோ இதில் வந்து வர எக்ஸஸ் ரோட், இந்த எக்ஸஸ் ரோட் வந்து எக்ஸஸ் ரோட் வித் வந்து 6 மீட்டர்.
சைட் ஸ்பேஸ் வந்து சைடில் அந்த லேண்டில் சைடாக ரோட் போகுது. ஸோ அது வந்து சைட் ஸ்பேஸ் 5 மீட்டர் இருக்குது இதால். இங்கேயும் 5 மீட்டர் இருக்குது, ரெண்டு சைட்லையும் 5 மீட்டர் இருக்குது. பின்னுக்கும் வந்து அதாவது பின்னுக்கு ஸ்பேஸ் சொல்கிற ரியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி இந்த லேண்டில் ரியர் ஸ்பேஸ் இதில் சொல்லப்படலை, பட் ரியர் ஸ்பேஸ் 6 மீட்டர். ஸோ ரியர் ஸ்பேஸ் 6 மீட்டர். ஸோ இதில் வந்து பில்டிங் ஹைட் வந்து 21 மீட்டர், அதாவது 3.6 மீட்டர் ஒரு ஹைட்டுக்குன்னு சொன்னால், நம்பர் ஸ்டோரிஸ் 5ன்னு சொன்னால் மொத்த உயரம் வந்து கட்டடத்தில் 21 மீட்டர் அன்னளவாக வருதுன்னு சொல்லி. ஸோ இந்த கன்சிடரபிள் சினாரியோவுக்கு இந்த சூழ்நிலையில் நான் வந்து இதை செக் பண்ண வரேன். இதை செக் பண்ணணும் என்றால் இப்போ எனக்கு இவ்வளவு கன்சிடரபிளான விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அதை எப்படி செய்கிறன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி உங்களுடைய நீங்களே செக் பண்ணி கொள்ளலும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடிஏ ரெகுலேஷனில் 6 மீட்டர் என்ற ஃப்ரண்டேஜ் சாரி ரோட் வித் எண்ட் லேண்ட் எக்ஸ்டன் 1300 1300. ஸோ இந்த கெப் இந்த ரோவில் வரும். ஓகே, இந்த ரோவில் வரும். சாரி 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 இந்த ரோவில் வரும், இந்த ரோவில் வரும். இது 1300ங்கிற போய் 1000க்கும் 1500க்கும் இடையில. ஸோ எந்த வேல்யூ வந்து 3.9. இதுதான் என்னது பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோ, FAR. ஓகே, ஃப்ளோ ஏரியா ரேஷியோ என்ற 3.9. சரி, இப்போ இந்த வேல்யூ தெரிந்தால் 3.9 என்று தெரியும் என்று சொன்னால் எனக்குரிய ஜோன் ஃபேக்டரும் இப்போ 2.75 சொல்லி எனக்கு தெரியும். இப்போ ரெண்டு விஷயம் எனக்கு தெரியும். சரி, இதுக்கு பிறகு நான் அடுத்தது எதுக்கு போகணும், அதில் எந்தெந்த இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்னென்னது அப்ளிகபிள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு விஷயம், சரி 6 மீட்டரோட ரோட் வித் வந்து குறைஞ்சிட்டு, அப்போ அவர் எவ்வளவு கட்டலாம்னு இருக்கு. ஸோ அவர் எவ்வளவு கட்டலாம்னு, எவ்வளவு உயரத்துக்கு போகலாம்னு இருக்கு. இப்போ 6 மீட்டரோட ஒருத்தர் ரோட் வித் வந்து குறைவாக இருந்திருந்தால் அவர் ஃபோம் பிக்கு போகணும். ஃபோம் பியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மீட்டர் ரோட் வித் அல்லது 4.5 மீட்டர் ரோட் வித் இருக்குமென்னு சொன்னால் அவருக்கு மினிமம் குறைஞ்சது அவர் ஃப்ரண்டேஜ் இந்த அளவு வந்து 6 மீட்டர் இருக்கணும். அதோட கூடவும் இருக்குன்னு சொன்னாலும் கூட அவரை ப்ளொட் கவரேஜ் 65% அவரை ஜோன் ஃபேக்டர் மேக்சிமமே 4 மீட்டர் 4 இருக்கலாம். இப்போ எங்கட வந்து என்னது 2.75 இந்த ரீஜனில் வரும். ஸோ அப்படியான ரோட் அகலம் குறைஞ்சிட்டால் பாருங்கோ 4.5 மீட்டர்னு சொன்னால் நான் 3 ஸ்டோரி G+2 ஸ்டோரிக்கு மேலே எனக்கு போகவே இயலாது என்று சொல்லி எனக்கு சூழ்நிலை வந்து உருவாகுது. இப்போ இதுக்கு மேலே இது ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன், ரோட் வித் குறைஞ்சிட்டனால் உயரம் இதுக்கு மேலே போக இயலாது, அந்த பிரச்சனை வந்து இதுக்குள்ள உருவாகுது. ஸோ ரோட் வித்தும் பார்த்து தான் நாங்கள் லேண்ட் வாங்குறேன்னா வாங்கணும். யாராச்சும் ஒரு பெரிய ஒரு ஹை ஸ்டோர் பில்டிங்கள் கட்ட வேண்டிய ஹைரைஸ் பில்டிங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொன்னார், விருப்பத்தோட லேண்ட் வாங்குவீங்கன்னு சொன்னார். இப்போ அடுத்தது ஃபோம் சி. இப்போ எங்களுக்கு இந்த இஷ்யூ இல்லை தானே, எங்களோட 6 மீட்டர். ஸோ இதுக்கு போக தேவையில்லை. ஃபார்ம் சிக்கு வாங்க. ஃபார்ம் சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் சியும் அப்ளிகபிள் இல்லை. இது வந்து லோ டென்சிட்டி ஏரியா, மீடியம் டென்சிட்டி, ஹை டென்சிட்டி ஜோனுக்குள்ளே உருவாகினால் ஓகே நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வராது. இப்போ கான்செப்ட் சினாரியோ படி ஃபார்ம் டிக்கு வாங்க. ஃபார்ம் டி அதே கேஸ் தான். 3 மீட்டர் 4 மீட்டர் வைட் ரோட்ஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஓகே. அடுத்து ஃபோமி அப்ளிகபிள் ஃபோம் ஈக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபோமியை பாருங்க. இதில் செட்பேக்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேசஸ், அதாவது ஒரு செட்பேக்ஸ் ஓப்பன் ஸ்பேசஸ் என்ன மாதிரி இருக்கணும்ன்ற கன்சிடரேஷன் இது இருக்கு. அதாவது ஒரு லேண்டில் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்கன்றது எவ்வளவுக்குள்ள கட்டலாம்ன்றது, என்ன ஏரியா எந்த அளவு ஏரியாவில் கட்டலாம் இந்த லேண்டில்னு சொல்லி சொல்றது வந்து ப்ளாட் கவரேஜ். அதாவது நீங்கள் ட்ராயிங் எந்த அளவுக்கு கூறலாம்ன்றது ப்ளாட் கவரேஜ். ப்ளாட் கவரேஜ்னு சொன்னால் உங்களோட லேண்ட் இருக்கல்லோ, ஒரு லேண்டில் நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன ஃப்ளோ ஏரியா ரேஷியோ இல்லை, ஃப்ளோ ஏரியா ரேஷியோ நான் பிள்ளையா சொல்லிட்டேன். ஃப்ளோ ஏரியா ரேஷியோ A1/A பெர்மிசிபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோங்கிறது வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண படத்தோட பிறகு சொல்கிறேன். நான் இடத்துல பிளவிட்டேன். நான் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் வந்து
ஃப்ளோ ஏரியா ரேஷியோக்கு இல்லை, இது வந்து ப்ளாட் கவரேஜுக்குரியதை நான் சொல்லிட்டேன். முதல் சொன்ன வேண்டியது ப்ளாட் கவரேஜ். சாரி ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ என்னன்னு சொன்னால் A1/A அதாவது உங்களோட கட்டடம் கட்டப்பட வேண்டியது உங்களோட லேண்ட் அளவு, அதோட 100% தான் ப்ளாட் கவரேஜ்னு சொல்றது. அதாவது ஒரு லேண்ட்ல இவ்வளவு ஏரியாவில் தான் நீங்கள் கட்டடம் கட்டலாம்ன்றது தான் ப்ளாட் கவரேஜ். அதாவது ஒரு லேண்ட் 100% லேண்ட் என்று சொன்னால் அதில் 65% பகுதியை மட்டும்தான் நீங்கள் கட்டடம் கட்ட அனுமதிக்கலாம் என்று சொல்லி தான் உங்களோட ரெகுலேஷனுங்களோ பார்க்குறது. அந்த 65% ப்ளாட் கவரேஜ் அர்த்தம் அதுதான். ஸோ ஒரு லேண்ட் எடுத்துக்கோனீங்கன்னா அதில் 65% பகுதியில் மட்டும்தான் நீங்கள் கட்டடம் கட்டலாம். ஓகே, இது ஒரு கன்சிடரேஷன். இதை தாண்டி சில பில்டிங் ஸ்ட்ரீட் லைன் இருக்கு. ஸ்ட்ரீட் லைன் இல்லாமல் தான் இந்த கன்சிடரேஷன். சைட்ல இருக்கிற ரியல் ஸ்பேஸ் எல்லாம் இல்லாமன்றதெல்லாம் இருக்கு. சரி, ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மில செட்பேக்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேசஸ். ஓகே, இப்போ எங்களோட மினிமம் சைட் ஃப்ரண்டேஜ் என்னன்னு நாங்கள் செக் பண்ணணும். இங்கே செக் பண்ணினால் எந்த சைட் ஃப்ரண்டேஜ் 23 மீட்டர் வருது. ஸோ 23 மீட்டருங்கிறது வந்து மினிமம் சைட் ஃப்ரண்டேஜ். பில்டிங் ஹைட் வந்து மொத்த ஹைட் எங்களோட பில்டிங்கோட ஹைட் வந்து என்னன்னு சொன்னால் எனக்கு வருது 23 மீட்டர். 23 மீட்டர்னு சொன்னால் இங்கே வாங்குவோம், இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் 15க்கும் 30க்கும் இடையில. ஸோ நான் இங்கே செக் பண்ணி பார்க்கணும் என்னென்றால் எந்த பில்டிங் அப்போ இன்டர்மீடியட் ரைஸ். இந்த பில்டிங் என்னது இன்டர்மீடியட் ரைஸ் கேட்டகரிக்குள்ள பில்டிங் கேட்டகரி வருது. உங்களோட இதுக்கு அடிப்படையில் நீங்கள் செக் பண்ணி இதை பார்த்துக்கொள்ளலாம். இன்டர்மீடியட்டா ஹை ரைஸான்னு பார்க்கலாம். சைட் ஃப்ரண்டேஜ் வந்து குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும்னு செக் பண்ணுறேன். இங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் இருக்கு. ஸோ என்ன 23 பட் 12 மினிமம் எவ்வளவு இருக்குன்னு சொல்கிறேன். 15 தொடக்கம் 30 மீட்டர் உயரத்துக்கு கட்ட வேணும்னு சொன்னால் என்ன 12க்கு கூட 23 இருக்கு. ஸோ நான் இதுவும் ஓகே எனக்கு. சரி, இப்போ இந்த லைன்ல ரோல வந்தீங்கன்னு சொன்னால் எந்த ரெசிடென்சியல் நான் ரெசிடென்சியல் ஹாஸ்டல் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெசிடென்சியல். ஸோ இது வந்து 65%. இதுதான் என்ன ப்ளாட் கவரேஜ். என்னது ப்ளாட் கவரேஜ் வந்து அதாவது நான் கட்டப்பட வேண்டிய நான் எவ்வளவு ஏரியாவில் பில்டிங் நான் முதல் பிளான் போட முதலே இதை கண்டுட்டு தான் நான் போட வேணும். ஸோ A1 into 65%. Sorry, A1 over A into 100 equal to 65%. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இதுல இருந்து A எனக்கு லேண்ட் எக்ஸ்டெண்ட் வளவுட எனக்கு காணிட ஏரியா தெரியும். எனக்கு இது தெரிஞ்சது இது. ஸோ இது 100, இது 65 தெரிஞ்சது. ஸோ எனக்கு தெரியாது A1 எவ்வளவுத்துக்கும் நான் கட்டலாம்ன்றது. ஸோ இதை தெரிஞ்சு கொண்டு தான் நான் பிளான் போடணும். இந்த பிளானை நான் கீறணும். சரி, ஒரு ஆள் தெரியாம பிளானை போட்டுட்டா இருந்தால் அவங்க செக் பண்ணுவாங்க எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இவ்வளவு கட்டப்படணும். அப்போ அவங்களோட ட்ராயிங் எடுத்து அந்த ஏரியாவை மெஷர் பண்ணி பார்த்தால் இதை விட சிறிதாக இருந்தால் எக்ஸெப்டபிள்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸெப்டபிள் இல்லைன்னு சொல்லி நான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 65% ப்ளாட் கவரேஜ் கூடிய உங்களோட ப்ளாட் கவரேஜ் எவ்வளவுன்றதை செக் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ ரியல் ஸ்பேஸ் என்ன? ரியல் ஸ்பேஸ்னா ஒரு பில்டிங்குக்கு பின்னால ஃப்ரண்டேஜ் முன்பகுதிக்கு பின்பக்கம். ஸோ பின்பக்கம் இப்படியான சந்தர்ப்பத்தில் குறைஞ்சது 4 மீட்டர் இருக்கணும்னு சொல்லப்படுது. அதாவது வென் நோ நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன் இஸ் டேக்கிங் இன் திஸ் எண்ட். அதாவது நேச்சுரல் லைட்னிங் அண்ட் வென்டிலேஷன் வரக்கூடிய பகுதியாக இருந்தால் அந்த திசையில் இது அமைய பெற்றிருந்தால் 4 மீட்டர் அளவு இருக்கணும். அது இல்லாட்டியும் கூட 4 மீட்டர் இருக்கணும். பட் சில கன்சிடரேஷனில் இதில் இந்த இடத்த பாருங்க, 50ஓட கூடிட்டுன்னு சொன்னால், சாரி 75க்கும் 50க்கும் இடையிலன்னு சொன்னால், 75க்கும் 50க்கும் இடையிலன்னு சொன்னால் வென்டிலேஷன் கன்சர்வேஷனில் மாறுது. நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து இல்லைன்னு இருக்கு டேக்கிங் திஸ் பிளேஸ் என்றால் இதில் இருக்குன்னு சொன்னால் 5ம், அது இல்லைன்னு சொன்னால் 6 மீட்டர் கட்டாயம் கூட, அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுதான் அவங்க ஃபிக்ஸப் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 மீட்டர் குறைஞ்சது இருக்கும். பட் நான் சொன்ன சினாரியோ படி 6 மீட்டர் 5 மீட்டர் 6 மீட்டர் இருக்கு. ஸோ சைட் அந்த 5ம் பின்னுக்கு 6ம் இருக்கு. ஸோ அதனால acceptable. Real space also correct.
சைட் ஸ்பேஸை வாங்கும். சைட் ஸ்பேஸை வந்தீங்கன்னா சைட் பில்டிங்குக்கு சைடில் இருக்கிறது. ம், ரெண்டு சைடு இருக்கு. இப்போ when no light and ventilation taking descent, அதாவது நைட் அண்ட் வென்டிலேஷன் இந்த பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கணுமா? ரெண்டு சைடும் 4 மீட்டர் குறைஞ்சது இருக்கணுமாம் என்று சொல்லி சொல்லப்படுது. போத் சைடில் இருக்கணும் வேண்டும். அப்படி ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் வந்து வென்டிலேஷன் நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன் டேக்கிங் டிஸ்டன்ட்னு சொன்னால் இதில் இருக்குன்னு சொன்னால், இதில் இல்லைண்டா இப்படி இதில் இது இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் 6 மீட்டர் வென் நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன் டேக்கிங் டிஸ்டன்ட்னு சொன்னால் அந்த பக்கத்துக்கு நாங்கள் 6 மீட்டர் வந்து சைட் ஸ்பேஸ் வந்து வழங்கப்படணும் என்று சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது மினிமம் வித் வந்து லைட் 12 நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன். அதாவது இது நாங்கள் கொடுக்குற ரீசன் வந்து எங்களோட பர்டிகுலர் டிசைன் எங்களோட ஆர்கிடெக்சர் ட்ராயிங் படி இப்படியான ஒன்று எங்களுக்கு அதாவது நாங்கள் ட்ராயிங் கீறும்போது நாங்கள் நெச்சுரலாகவே ஒரு ஸ்பேஸில் கோர்ட்யார்ட் அப்படியான ஒரு ஸ்பேஸில் நாங்கள் என்ன செய்யலாம்? நேச்சுரல் ட்ரீஸை வளர்த்துட்டு நாங்கள் ஓப்பன் டு ஸ்கையை வழங்கி விடலாம். ஸோ அப்படியான ஒரு என்று சொல்கிறது அந்த ஸ்பேஸ் வழங்கினோம்னு சொன்னால் இந்த கன்சிடரேஷன் கட்டாயம் தேவைப்படும் எங்களுக்கு. சரி, ஓகே. அடுத்தது வந்து இதுக்கு அடுத்ததுக்கு நான் மூவ் ஆகுறேன். இதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த இவ்வளவு கன்சிடரேஷனும் நீங்கள் கட்டாயம் பார்த்தா தான் இதுக்குரிய விஷயத்தில் இதெல்லாம் ஓகே ஆயினா மட்டும்தான் உங்களோட பில்டிங் அப்ரூவல் வந்து கிடைக்கும். சரி, நான் எடுத்த சினாரியோவில் எல்லாமே ஓகேயா இருக்கு. சரி, அடுத்ததுக்கு வரும். ஓகே, அடுத்ததுக்கு வரும். ஓகே, இப்போ மினிமம் ஒவ்வொரு ஃப்ளோ ஏரியா வைஸாக வந்து நான் இப்போ பாருங்க, இதில் ஃப்ரண்ட் வந்து 6 மீட்டர் ஃப்ரண்டேஜ், இது சைடு வந்து 5, ரியர் ஸ்பேஸ் 6, சைட் ஸ்பேஸ் வந்து 5 மீட்டர். ஸோ இதனால் வந்து இந்த இதில் எந்த இஷ்யூவும் இல்லை நாங்கள் ரெகுலேஷன் படி. ஸோ இதில் லேண்ட் ஏரியாவை மெஷர் பண்ணி, அதாவது பில்டபிள் ஏரியா, ஸோ அந்த பில்டிங் ஏரியாவை வந்து நான் மெஷர் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்கணும் எஃப்ஏஆரோட செக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்? இது பெர்மிட்டபிள் இந்த அளவு லேண்டுக்குள்ளே நான் கட்டப்பட வேண்டிய அளவுக்குள்ளே கட்டி இருக்கிறேன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்ஏஆர் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். நான் எஃப்ஏஆர் வந்து சாரி ப்ராட் கவரேஜா சாரி அகைன் ஐ எம் டூயிங் மிஸ்டேக், சாரி ஃபார் தட் ஒன். என்னன்னு சொன்னால் ப்ராட் கவரேஜ் 65% நம்ம சொன்னேன். நான் 65% ப்ராட் கவரேஜ் என்று சொன்னால் எவ்வளவு இருக்க வேணும் என்ற மொத்த லேண்டை மெஷர் பண்ணி 1300 மீட்டர் ஸ்கொயர்ட். அந்த 1300 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு எவ்வளவுக்குள்ள கட்டப்பட வேணும்ன்றதை நான் ப்ராட் கவரேஜ்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு இந்த லேண்ட் இருக்கல்லோ, இந்த லேண்ட் நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இந்த லேண்டில் இந்த பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளிந்த் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர் பிளிந்த் ஏரியாவை கண்டுபிடிச்சி அதோட ஒப்பிட்டு பார்க்கையில் நான் கட்டுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிற அளவு வந்து குறைவாக இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல இதை வந்து அப்ரூவ் பண்ணலாம் சொல்லி வரும் கன்சிடரேஷன். ஓகே, அடுத்தது வந்து பில்டிங் ட்ராயிங் வந்து எடுத்துக்கொண்டா இந்த ட்ராயிங்கில் ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கு, பாத்ரூம்ஸ் இருக்கு. இதில் ஏரியாஸை மெஷர் பண்ணணும். இதை ஏரியாஸை மெஷர் பண்ணும்போது நாங்கள் இதை ரெகுலேஷனோட செக் பண்ணணும். மினிமம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ரெகுலேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே இருக்கிற கடைசியாக நான் உங்களுக்கு காட்டின ஷெட்யூல் 7. இந்த ஷெட்யூல் 7க்கு கீழே வாரது வந்து என்னென்னால் when there is only one room is a dwelling unit. இதில் வந்து இருக்கிற ஒரு ரூம் இருக்கும்னு சொன்னால் இதில் மினிமம் ஃப்ளோ ஏரியா வந்து 11 மீட்டர் ஸ்கொயர்டும் மினிமம் வித் வந்து அதாவது ஒரு செவ்வகமோ சதுர வடிவ ரூம்னு சொன்னால் அது ஒரு பக்கம் குறைந்த நீளம் வந்து 3 மீட்டராக இருக்கும். 3 மீட்டரோட கூடமாக இருக்கணும். மினிமம் ஃப்ளோ ஏரியா வந்து 11 மீட்டர் ஸ்கொயர்ட் இருக்கணும். நீளம் தரகலம் பரப்பு வந்து இதோட கூடவே இருக்கணும். மினிமம்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூம் when there are more than one room in a dwelling unit. ஸோ இதில் வந்து மோர் தென் ஒன் ரூம் அதிகமான ரூம் இருக்கும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரூம் முதலாவது ரூமை வந்து இந்த மாதிரி மினிமமாக செக் பண்ணும்போது
நீங்கள் கட்டாயம் ஃபர்ஸ்ட் ரூம் அந்த மாதிரி இருக்கும். எடிஷனல் ரூம்ஸ் இன்னும் கூடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒரு ரூம்ட மேஜராக 8 தசம் 5 மீட்டர் ஸ்கொயரோட அதிகமான நீளம் தரத்தை பெருக்கிட்டு அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது அதோட சின்ன வித் வந்து 2.5 மீட்டர் விட கூடவா இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது கிச்சன். கிச்சன் எடுத்துக்கொண்டால் கிச்சனில் ஏரியா இந்த இருக்கு. அதோட அகலம் குறைஞ்ச நீளம் இதாக இருக்கணும். பாத்ரூம் என்றால் இருக்கு. அப்புறம் டாய்லெட்னு சொன்னால் இருக்கு. இதை விட அதிகமாக வரக்கூடிய அமைப்பில் உங்களோட ட்ராயிங்கை நீங்கள் அமைச்சு கொள்ள வேணும். ஓகே, எங்களோட கன்சிடரேஷனில் எங்களோட ட்ராயிங்கில் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டேர்கேஸுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி குறைஞ்சது இன்டர்னல் ஸ்டே, அதாவது வீட்டுக்குள்ளே வர ஸ்டே சர்விங் ஒன்லி ஒன் அப்பர் ஃப்ளோர், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இதுக்கு மட்டும் இது சர்வ் ஆகுதுன்னு சொன்னால் ஓகே, இது வந்து மினிமம் வித் ஆஃப் த ஸ்டே. ஓகே, ஒன்லி ஒன் அப்பர் ஃப்ளோர், ஒரு அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோருக்கு சர்வ் பண்ணுதுன்னு சொன்னால் 2 ஃப்ளோருக்கு இல்லாமல் சர்வ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து 750 குறைஞ்சது இருக்க வேணும். அதாவது ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளான் வியூவில் பார்த்தோம், இப்படி பிளான் வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்டேர்கேஸ் இப்படி வந்து ஏறி ஏறி போவோம்னு படி. அதே மாதிரி இங்கிருந்து படி வந்து இப்படி போய்கொண்டிருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஸ்டேர்கேஸ்கள் இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதை வந்து சொல்றது வந்து வித், இதுதான் அகலம், இது அகலம், இதுதான் அகலம். இந்த வித் வந்து ஒன்று கொண்டால் 750, மோர் தேன் வந்தால் 1050 குறைஞ்சது இருக்கணும். இதை விட கூட வர மாதிரி நாங்கள் இதில் அகலத்தை அமைச்சு கொள்ளணும், இந்த டபிள்யூவை அமைச்சு கொள்ளணும். இது வந்து மினிமம் ஹைட் கிளியரன்ஸ் மீட்டர்னு சொன்னால் உதாரணமாக எங்களோட ஸ்டேர்கேஸ் இப்படி சரிவில் போகுதுன்றால் மேலே என்ன செய்யும், மேல் ஃப்ளோரோட பீமோ அல்லது ஸ்லெப்போ இப்படி இருக்கும். நாங்கள் இதால் ஏறி ஒரு ஆள் இதால் ஏறி கொண்டு போகும்போது தலையில் ஹெட்ரூம் வந்து என்ன செய்யும், அடிக்கக்கூடும். ஸோ இது வந்து குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும் என்று சொல்லி இதால் ஒரு ஆள் ஏறி கொண்டு போகிறாருண்டா இந்த அளவு இங்கிருந்து இங்கே வரைக்குமான அளவு எவ்வளவு இருக்க வேணும், இந்த ஹெச் தான் என்னது மினிமம் ஹைட் கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்ன்றது. அடுத்தது வந்து 2.1 மீட்டர் இருக்க வேணும்னு சொல்லி இருக்கு. மேக்சிமம் ரைசர் வந்து ரைசருங்கிறது வந்து ஒரு ஸ்டேர் கேஸில் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ரைசர்னு சொல்லி. ஸோ இந்த ஹைட் வந்து ரைசர், இதை சொல்லி இதை ஆரண்டும் ரைஸ்ன்னு சொல்லியும் இதை நாங்கள் சொல்லுவோம் வந்து ஒரு ஸ்டேர் கேஸில் கோயிங்னு சொல்லி சொல்லுவோம். இது கோயிங். இதில் உதாரணமாக கால் வைக்கிற ஃபுல் பாதம் இப்படி ஒன்று இருக்கும்னு சொல்லுங்க, நோசிங்கோட சேர்த்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் இந்த மொத்த நீளத்தை சொல்லுவோம் த்ரெட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த த்ரெட் வந்து எங்களுக்கு மினிமம் 300 இருக்கப்பட வேணும். வெங்கடையில் பார்த்தா 300 இருக்கான்னு செக் பண்ணணும் டிசைன் பண்ண பிறகு. 150க்கு கூடவா, ஸோ 150க்கு குறைய வேணும். இது மேக்சிமம் உயரம் குறை மேக்சிமம் வெளிவும் மினிமம் இதோட கூடினா பிரச்சனை இல்லை. ஸோ 300ஓட கூடின பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கு. சரியோ, இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் உங்களோட ட்ராயிங் இருக்கணும். ஓகே, இதை வந்து செக் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது வந்து ஸ்டேர்கேஸ் சம்பந்தமான மேலதிகமான விஷயம், ரெகுலேஷனுக்கு உட்பட்ட விஷயம். ஓகே, இனி மற்ற விஷயங்கள் இருக்கு, நீங்க ரீட் பண்ணி விளங்கி கொள்ளலாம். நான் மெயினான மேஜரான சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகே, அடுத்து நேச்சுரல் வென்டிலேஷன் அது என்ன மாதிரி இருக்க வேணும்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வென்டிலேஷன் வந்து ஓகே, லைட் அண்ட் வென்டிலேஷன் இதை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ளோஸை ரீட் பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் த டிமென்ஷன் ஆஃப் விண்டோ ஓப்பனிங் ஆஃப் ஒரு விண்டோ அதில் ஓப்பனிங் வந்து பில்டிங் த்ரூ விச் நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன் இஸ் ஒப்டெயின். அதாவது ஒரு சைட்ல இருந்து நேச்சுரல் லைட் வென்டிலேஷன் வருதுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து வர
அதே மாதிரி எக்ஸ்டர்னல் வால் வரும். எக்ஸ்டர்னல் வால்ல இருக்கிற விண்டோட நீளம் தராகலாம் அந்த ஏரியா வந்து திறக்கக்கூடிய அளவு, சாரி, திறக்கிறதும் திறக்காததும் மொத்த அளவை தான் சொல்லப்படுது. அந்த ஏரியா, அந்த ரூம்ட நீளம் தராகலாம் அந்த ஏரியாயின் ஒண்டுங்கீழ் முதல் வயது ஒண்டுங்கள் 6 இருந்தது, இப்போ ஒண்டுங்கள் 5 இருக்கணும்னு சொல்லப்படுது. பட் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, இந்த ஒண்டுங்கள் 5 பகுதி இப்போ சுவர்ல வோலா இருந்து ஒரு சாரி விண்டோவா இருந்தால் அந்த விண்டோட அரைவாசி குறைஞ்சது அரைவாசி திறக்கக்கூடியதா இருக்கணுமா. சில நேரம் நாங்கள் கண்ணாடியை போட்டுட்டு இருந்துருவோம், எல்லாம் கண்ணாடியை போட்டுட்டு இருந்தோம்னா இது திறக்கிறாது. திறக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கணும் அரைவாசி. அதுக்கேற்ற மாதிரி சில ஜன்னல்கள் விண்டோக்கள் செய்து போட வேணும். அது வந்து டிசைன் பண்ணியிருக்கணும், எங்கள் டிசைனில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அவங்கள அப்ரூவ் பண்ணுவாங்க சொல்லி சொல்லப்படி. இதெல்லாம் வந்து ஹியூமன் சுகாதாரங்களுக்கும் நிறைய இப்படியான சில ஆஹ், சில அன்எக்ஸ்பெக்டட் பிரச்சனைகள், லைக் ஃபயர், இப்படியான சூழ்நிலைகள் நகரத்தில் ஏற்படுற பாரிய ஃபயர் ப்ராப்ளம்ஸ், இதுகளையெல்லாம் வந்து நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ல இருந்து எங்களால் ரெகுலேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நகரமயமாக்களையும் இதையும் ஒரே வகையில் கட்டியிருக்கக்கூடிய மையங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இது பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஜோன் ஃபேக்டர் உருவாக்கியிருக்காங்க. சில சில இடங்களில் சில சில விஷயங்களில் ஐடென்டிஃபிகேஷன், உதாரணமாக சொல்ல போனால் கொலம்புல எந்த ஒரு ஜோன்ல இருக்கிற ஒருத்தருக்கும் எந்த ஒரு இடத்துல கொலம்பு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டான்னு சொன்னால் அவருக்கு ஒரு இடத்தை அடையிறதுக்கு தெரியணும் மிகவும் உயரமான ஒரு கோபுரமாக இருக்கிற லோட்டஸ் டவர். இந்த லோட்டஸ் டவரை வந்து விசிபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரியும் அங்கே அமைச்சிருக்காங்க. சில சில ஜோன் இருக்கு, அந்த ஜோன்ல இருந்து பார்க்கும்போது லோட்டஸ் டவர் வந்து எங்களுக்கு விசிபிளா இருக்க வேணும். ஸோ அந்த விசிபிளை கெடுக்கிற வகையில அவங்களோட பில்டிங் வரப்படாதுன்னா அந்த லைன்ல இருக்கிற பில்டிங்களுக்கு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஜோன் அந்த 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 அது வந்து கொலம்பு முனிசிபல் கவுன்சில் ஏரியாவில் அவங்க வந்து ஜோன் பிளான்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரெகுலேஷன்ஸையும் யூடிஏ ரெகுலேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணித்தான் நீங்கள் உங்களோட கட்டுமானங்களையும் உங்களோட கட்டட பிளான்களையும் அமைச்சு கொள்ள வேணும்னு சொல்லி அஹ், ஒரு கைட் தந்து இந்த விஷயத்தை இந்த எக்ஸ்பிளனேஷனை நான் முடிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் hearing, and I think this will be a very, very useful session for you all. Again, I'm telling thanks to watch my video. Okay, sorry for it. I forgot to tell about one thing. ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னன்னு சொன்னால் நாங்கள் எஃப்ஏஆரை பார்த்த நாங்கள் எஃப்ஏஆர் பார்த்த இதில் எங்களுக்கு எஃப்ஏஆர் வந்தது 3.9ன்னு சொல்லி. ஸோ 3.9 எஃப்ஏஆர் வந்தது பெர்மிசிபிள் சாரி ஃப்ளோ ஏரியா ரேஷியோ வந்தது. ஸோ எஃப்ஏஆர் நான் எங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. அஹ், எங்களோட எஃப்ஏஆர் made a 2.75 zone factor, 2.75 zone factor. எங்களோட land extent 1300. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில 3.9, 6 மீட்டர் ஃப்ரண்டேஜ், 6 மீட்டர் ஃப்ரண்டேஜ் இருக்கு, 2.75 ஃப்ளோ ஏரியா ரேஷியோ 3.9. இந்த 3.9ல இருந்து இதோட யூசேஜ் என்னன்னு சொன்னால்
பெர்மிசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு ஃப்ளோர் நீங்கள் அனுமதி உங்களுக்கு உண்டு, அதாவது எத்தனை நம்பரில் அதாவது ஸ்டோரிஸ் நீங்கள் கட்டலாம் வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸுக்கு நீங்கள் அனுமதிக்கப்பட்டது எவ்வளவு எந்த லேண்டுக்கு எவ்வளவு நான் கட்டலாம் உயரது கட்டலாம்ன்றது, இத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் நீங்கள் கட்டலாம்ன்றது. இந்த பெர்மிசபிள் ஃப்ளோ ஏரியா ரேஷியோ இருக்கல்லோ 3.9, அதை பெர்மிசபிள் ப்ளாட் கவரேஜ் இருக்கல்லோ 65%, 65%, 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.65. ஸோ 3.9 0.65 டிவைட் பண்ணிங்கன்றால் number of floors வரும். Um, I forgot to tell about this one, so that I'm adding this one also for your help, for your knowledge, okay, as a help. Okay, again, I'm saying thank you very much for watching my video.